ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அளவியல் பார்க்க போகிறோம். அளவியலில் 3D கன அளவு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2D முடிச்சிட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 3Dயில் நம்ம கனச்சதுரம், கனச்செவ்வகம், அப்புறம் உருளையெல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் கூம்பு கோலம் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம கூம்பு பார்த்து முடிச்சிருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கூம்புக்கான ஃபார்முலா பார்த்துக்கலாம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கூம்புக்கான ஃபார்முலா பார்ப்போம். ஓகே, கூம்பு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூம்பு அப்படிங்கிறது முக்கோண மாதிரி தான் இருக்கும், அதாவது முக்கோணமாக இருக்கும். பட் இதில் இது ஒரு வலைப்பரப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் கூம்பு. கூம்பில் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், விட்ட வடிவம். இதில் உள்ள பாதி அப்படிங்கிறது இது ஆரம் அப்படிம்போம். ஓகேவா, இது ஆரம். இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதை உயரம். ஓகேவா, உயரம் அப்படிம்போம். இந்த சைடில் உள்ள அதாவது சரிஞ்சிருக்கலாம், அதை நம்ம எல், அதாவது இதை சாய் உயரம், அதாவது நேராக இருக்கக்கூடியதை உயரம் அப்படி ஹச்சிங்கிற லெட்டர்லேயும், இதை சரிஞ்சு இந்த பக்கம் இருக்கலாம், இதை நம்ம சாயுரம், அதை எல் அப்படிங்கிற லெட்டரில் குறிப்போம். ஓகேவா, இது ஆரம், இது உயரம். சாயுரம் அப்படிங்கிறது இந்த இது. ஓகேவா, சாயுரம் இது வலைப்பரப்பு, அதில் ஆரம், இது உயரம். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்குது சாய் உயரம் அப்படிம்போம். ஓகேவா, எல் அப்படிங்கிறப்போ. ஓகே, இப்போது ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, கூம்புடைய கன அளவு ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கூம்பின் ஓகே ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சம் நம்ம என்ன சம் கேட்காங்களோ அதுக்கு கரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய முடியும். கூம்பின் கன அளவு, கூம்புடைய கன அளவு ஃபார்முலா என்னென்னா = 1/3/r²h. ஓகேவா, ஓகே, உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன டக்குன்னு ஞாபகம் வருதா உங்களுக்கு? r²h. ஓகேவா, இதில் கூம்புடைய கனவில் 1/3 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகேவா, அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ உருளைக்குள்ளே நம்ம ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். கூம்பினுடைய கனவில் 1/3 மட்டும்தான் ஆட் ஆகுது. ஓகேவா, ஓகே, அடுத்தது கூம்பினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா. ஓகேவா, கூம்புடைய வலைப்பரப்பு, கூம்பின் வலைப்பரப்பு, வலைப்பரப்பு ஃபார்முலா, கூம்புடைய வலைப்பரப்பு ஃபார்முலா என்னென்னா /r/l. ஓகேவா, ஆர்னா என்னது ஆரம், எல்னா என்னது சாய் உயரம். ஓகேவா, கூம்பினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா /r/l. இது 1, இது 2வது ஃபார்முலா. ஓகேவா, மொத்தமாக 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். மொத்தமே கூம்பில் 3 ஃபார்முலா தான் வரும், 3 அல்லது 4 ஃபார்முலா வரும். ஓகேவா, 3வது ஃபார்முலா என்னென்னா கூம்பினுடைய புறப்பரப்பு. ஓகேவா, கூம்புடைய புறப்பரப்பு ஃபார்முலா. ஓகேவா, கூம்பின் புறப்பரப்பு என்ன ஃபார்முலானா கூம்புடைய புறப்பரப்பு ஃபார்முலா /r × l + r. ஓகேவா, கூம்பின் புறப்பரப்பு ஃபார்முலா /r × l + r. ஓகேவா, அடுத்தது கூம்பினுடைய சுற்றளவு. இந்த சம் அடிக்கடி கேட்க மாட்டாங்க இந்த சுற்றளவு, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, கூம்பினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா கூம்பின் சுற்றளவு = எனது 2/r. ஓகேவா, கூம்பினுடைய சுற்றளவு 2/r. ஓகேவா, மொத்தமே 4 ஃபார்முலா தான். கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா 1/3/r²h. ஓகேவா, இப்போவே அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. கூம்பினுடைய வலைப்பரப்பு /r/l. கூம்பினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா /r × l + r. கூம்பினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2/r. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி சம் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஓகே, இப்போ சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நேர்வட்ட கூம்பினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பினுடைய உயரம் 24 சென்டிமீட்டர். அதனுடைய ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இதில் ஃபார்முலா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது என்னென்னா நமக்கு இதில் எல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சம்டைம்ஸில் ஒன்று இதனுடைய எல் நமக்கு மதிப்பு தெரிஞ்சிருக்காது, பட் உயரம் கொடுத்துருப்பாங்க, ஆரமும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஒருவேளை வலைப்பரப்பு ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆரம் கொடுத்துருப்பாங்க, உயரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சாய் உயரம் மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம சாய் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, l² = h² + r². ஓகேவா, அந்த எல் எல்லோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்,
எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ எல் ஈக்குவல் டு வந்து ரூட் ஆஃப் எல்லோட மதிப்பு எப்படி வரும், இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனால் என்னது ரூட் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஒருவேளை உங்களுக்கு எனது சாய் உயரம் கொடுத்து ஆரமும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்னது ஹச் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஓகேவா, ஹச் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதே மாதிரி இந்த ஸ்கொயர் இருக்குது அந்த பக்கம் வச்சு ரூட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்து நமக்கு இன்னொரு மதிப்பு தெரிலனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இதில் ஒருவேளை சாய் உயரம் கொடுக்காம நமக்கு உயரமும் ஆரமும் கொடுத்துருந்தாங்க, நமக்கான சாய் உயரம் தேவைப்பட்டுனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி தான் உயரம் ஒருவேளை கொடுக்காம சாய் உயரம் ஆரம் வந்து நமக்கு கொடுத்து ஆனால் உயரம் நமக்கு தேவைப்பட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அது நமக்கு எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம். என்னது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நேர்வட்ட கூம்பு இருக்குது, அந்த கூம்பினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கூம்பினுடைய கன அளவு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எழுதலாம். கூம்பின் கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11,088 கன சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா, கூம்பினுடைய உயரம், கூம்போட உயரத்தை நம்ம என்ன லெட்டரில் குறிப்போம், ஹச் 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதனுடைய ஆரம் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, கூம்பினுடைய கன அளவே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ நம்ம கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆரத்தை வந்து கண்டுபிடிச்சோம். கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா என்னது நமக்கு 1/3 ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா, ஈக்குவல் டு என்னது கூம்பினுடைய கன அளவு 11,088. ஓகேவா, இதில் நமக்கு ஆரை தான் தெரியாது, ஸோ உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார்முலா நம்ம ஆர் மட்டும் தான் தெரியாது, அப்போ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு உயரம் வந்து எவ்வளவு 24 ஈக்குவல் டு 11,088. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 2 1 2 I2 10 I2 10 4 2 8 4 2 8 1 11 11 5 11 55 4 11 44 8 3 24. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க அப்படியே வச்சு தரலாம். ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மேலே இருக்க பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே கீழே டிவைடில் வந்துடும். கீழே இருக்க டிவைடில் இருக்கிறது எல்லாமே மேலே பெருக்கல்ல போயிடும். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக வச்சு இப்படி அடிக்க தரலனா. ஓகே, அடுத்து 8 அடிங்க. 4 8 8 6 8 48 மீதி 2 இருக்குது 3 8 24. ஓகே, இப்போ நமக்கு மீதி என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து என்ன சைடு இருக்குது, கீழே ஆர் ஸ்கொயர் டிவைட் பை கீழே வந்து வந்து 7 இருக்குது. ஓகேவா, ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு 63 அப்படிங்கிறது இருக்குது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு 63 இன்ட்டு 7. ஓகேவா, இப்போ இதை பெருக்கிருங்க. 3 7 21 மீதி 2 இருக்குது. 6 7 42 42 441. ஓகேவா, ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த பக்கம் முடிச்சு நமக்கு ரூட்டாக போகும். 441 21 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் 21 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ஆரோட மதிப்பு நமக்கு என்னது 21 சென்டிமீட்டர். ஓகேவா, ஆர் வந்து ஆரம் வந்து நமக்கு என்னது 21 சென்டிமீட்டர் ஆன்சர். ஓகே, இப்போது நம்ம இந்த ஃபார்முலா கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 2வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 2 கூம்புகளுக்கு இடையே கன அளவுகளினுடைய ரேஷியோ விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 2:3 ஆகும். 2ஆம் கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 கூம்பு இருக்குது. ஓகேவா, 2 கூம்பு இருக்குது, அதனுடைய கன அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க, கன அளவுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கூம்பின் கன அளவு. ஓகேவா, கூம்புன்னு தெரிஞ்சுட்டு கன அளவு விகிதம், கன அளவுடைய விகிதம் அது எவ்வளவு நமக்கு 2:3 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. 2ஆம் கூம்பு. ஓகேவா, 2வது கூம்பு வந்து நம்ம 2ஆம் கூம்பினுடைய உயரம். கூம்பை வந்து நம்ம உயரம் என்ன லெட்டரில் குறிப்போம், ஹச் அப்படிங்கிற லெட்டரில் குறிப்போம். அப்போது கூம்பினுடைய 2வது கூம்பு அப்படின்னு சொன்னதுனால H2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, அது என்ன சொல்லியிருக்காங்க, முதல் கூம்பினுடைய உயரத்தை விட, முதல் கூம்பு அப்படின்னா H1 எடுத்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. ஓகேவா, அப்போது இது வந்து கன அளவு. அடுத்தது நம்ம எழுத போகிறது என்னது உயரம். ஓகேவா, உயரம் போட்டுக்கிட்டு அதை இப்படி எழுதலாம். 2வது கூம்பை விட உயரம் வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அப்போ முதல் கூம்பு வந்து எழுது, இது வந்து H2,
H1 எழுதிக்கலாம். இது வந்து H1, ரெண்டாவது கூம்பு வந்து எனது முதல் கூம்பின் போல் 2 மடங்கு. அப்போ இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. ஓகேவா? அவற்றின் ஆரங்களுடைய ரேஷியோ காண்க. ஆரத்தினுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஆரம் அதனுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே இந்த மாதிரி நமக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கன அளவுகளுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா நமக்கு என்னது? 1/3 πr² h. ஓகேவா? இது வந்து நமக்கு 2 கூம்பு கொடுத்துருக்கிறதுனால நம்ம 2 சைடு ஃபார்முலா வந்து எழுத போகிறோம். இதில் வந்து R1, இது H1. ஓகேவா? நமக்கு 1/3 πr², R2, இது H2 ஃபார்முலா. ஓகேவா? H2 இதனுடைய கன அளவு விகிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் கன அளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3. ஓகேவா? முதல் கூம்பினுடைய ரேஷியோ வந்து 2, ரெண்டாவது கூம்பினுடைய ரேஷியோ 3. ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது அறிங்க. 1/3 கேன்சல் ஆகிடும். பையும் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ரேஷியோவில் இருக்குது. இங்கே ரேஷியோ ஃபஸ்ட்டு மதிப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு கூம்புடைய கன அளவு விகிதம் ரேஷியோ 2, ரெண்டாவது கன அளவுடைய ரேஷியோ வந்து 3. ஓகேவா? 2:3. ஓகே இப்போ மீதி இருக்கிறத அடித்த பிறகு என்ன இருக்குது? R² 1. இது வந்து முதல் கூம்புடையது H1 R² 2 H2 2:3. நமக்கு இதில் மதிப்பு தெரிஞ்சதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். நமக்கு உயரத்தினுடைய ரேஷியோ நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ R² அப்படியே வச்சுக்கலாம். R² H1 மதிப்பு வந்து நமக்கு 1. ஓகேவா? H1 வந்து 1 R² 2 H2 வந்து நமக்கு என்னது 2 2:3. அப்போது நமக்கு நம்ம அதாவது ஈஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை டிவைடில் இல்லாமல் R² 1/2 அதாவது R1 இதில் 1 தான் இருக்குது. அதை பெருக்குன்னு அப்படியே தான் வரும். அப்போ R² 2R² 2/3. இதையே நம்ம டிவைடில் இருக்கிறத ஈஸ்ட்டில் இருக்கிறத ரேஷியோவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து 2/3 அப்படின்னு எழுதலாமா? ரேஷியோவில் இருக்கிறத. ஓகே இப்போ வந்து கேன்சல் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? R² 1 R² 2 வந்து 2 வந்து பெருக்கல் வம்சம் 4/3 அப்படிங்கிறது பேரும். ஸ்கொயரில் இருக்கிறது வந்து அந்த பக்கம் வம்சம் நமக்கு எப்படி ஆகும்? ரூட் ஆகும். ஓகேவா? இப்போ R1/R2 ஸ்கொயர் இருக்கிறது அந்த பக்கம் வம்சம் ரூட் ஆகும். ரூட் 4/3 அப்படிங்கிறது ஆகும். அப்போது ரூட் அப்படிங்கிற பட்சத்தில் 2² /3 அப்படியே தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் இதில் வந்து கேன்சல் ஆகி √3 அப்படிங்கிறதா இருக்கும். அப்போது இந்த 2/√3. ஓகேவா? இப்போ R1 R2 ரேஷியோட மதிப்பு என்னது? ஆரங்களினுடைய விகிதம் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு ஆரங்களின் விகிதம் என்னது? 2:3. ஓகேவா? ஆரங்களின் விகிதம் 2:3. ஓகே இந்த சம் இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த ஃபார்முலா படி நம்ம எழுதணும். எந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் அது என்ன ஃபார்முலா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ நம்ம ரேஷியோவில் கொடுத்தா கேன்சல் பண்ணிவிட்டு ரீமைனிங் இருக்கிறத வந்து அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 3ஆவது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கீத்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கீத்தானின் அகலம் வந்து 4 மீட்டர் எனில் அதனுடைய நீளம் வந்து காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஒரு செவ்வக வடிவ கூம்பு வடிவத்தில் ஒரு கூடாரம் இருக்குது. ஓகேவா? அந்த கீத்தானை கொண்டு அதாவது ஒரு கூம்பு வடிவத்தில் நமக்கு கீத்தானுடைய இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இதனுடைய பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கீத்தானுடைய நீளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய அந்த செவ்வக வடிவ கீத்தானுடைய அகலம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. நீளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? கீத்தானுடைய நீளம் கீத்தானின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும்? கீத்தானின் பரப்பு டிவைட் பை கீத்தானினுடைய அகலத்தை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா கீத்தானுடைய பரப்பை கண்டுபிடிச்சி கீத்தானுடைய அகலத்திலால வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கீத்தானுடைய நீள மதிப்பு வந்து எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீத்தானின் நீளத்தை வந்து கீத்தானுடைய பரப்பை வந்து அகலத்தால் வந்து டிவைட் பண்ணணும். கீத்தானினுடைய அகலத்தால் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து
அந்த கீத்தானினுடைய நீளம் மதிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் நமக்கு இப்போ கீத்தானினுடைய அகலம் தெரியும், ஆனால் கீத்தானுடைய பரப்பு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கீத்தானின் பரப்பு வந்து கீத்தானுடைய பரப்புனா இருந்து நம்ம இந்த கீத்தானுடைய பரப்பு அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா, இப்போது நம்ம ஒரு கூடாரம் கட்டுறோம்னா அந்த கூடாரத்துக்கு மேலே இருக்கிறோம், இதில் தானே இருக்கிறோம், அப்போ இதனுடைய பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்போ இதுனா என்னது? வலைப்பரப்பு. ஓகேவா? கீத்தானின் பரப்பு என்னது? கூடாரத்தினுடைய வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? கீத்தானின் பரப்பு வந்து வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். கூம்பினுடைய வலைப்பரப்புக்கு வந்து சமமாக இருக்கும். ஓகேவா? கூம்புடைய வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். இப்போ கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது? கீத்தானின் வலைப்பரப்பு. ஓகேவா? இது கீத்தானுடைய வலைப்பரப்பினுடைய ஃபார்முலா நமக்கு என்னது? பை ஆர் எல். ஓகேவா? ஓகே, இப்போ பை ஆர் எல் அப்படிங்கிறது கீத்தானுடைய வலைப்பரப்பு. நமக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் எல். நமக்கு கொடுத்துருக்க மதிப்புங்க எழுதிடலாம். ஓகேவா? ஆரை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர். உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 மீட்டர். ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே ஆரம் தெரியுது. ஓகே, எல் அப்படிங்கிறது வந்து சாய் உயரம். நமக்கு எல் தான் தேவை, ஆனால் நமக்கு இங்கே உயரம் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? L² = H² + R². ஓகேவா? எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால இங்கே உயரம் கொடுத்துருக்கிறதுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சாய் உயரத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? L = √H² + R². ஹச்சோட மதிப்பு என்னது? 24² + ஆரோட மதிப்பு என்னது? 7². 24 வந்து ஸ்கொயர் பண்ணால் 24 4 4 16, மீதி 1 இருக்குது, 2 4 8, 2 4 8 16, 17, மீதி 1 இருக்குது, 2 4 5 576 ப்ளஸ் 7 49 = 9 5 12, மீதி 1 இருக்குது, 9 5 + 1 மீதி 6 625 வரும். அப்போ எல்லோட மதிப்பு என்னது? √625 அப்படிங்கிறது வந்து 25² எழுதலாமா? 25 வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 625. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ எல்லோட மதிப்பு என்னது? நமக்கு 25 மீட்டர். ஓகேவா? அப்போ சாய் உயரம் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சோம். எல்லோட மதிப்பு 25 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கூம்பினுடைய வலைப்பரப்பு வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? வலைப்பரப்பு = பையோட மதிப்பு நமக்கு என்னது? 22/7 × பை ஆர் எல். ஆரோட மதிப்பு ஆரத்தோட மதிப்பு என்னது? 7 × எல். சாயுரத்தோட மதிப்பு என்னது? 25. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 7 வந்து கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 22 × 25. இதை வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 25 22 மல்டிப்ளை பண்ணால் 2 10, மீதி 1 இருக்குது, 2 4 2 10 15 இருக்குது, மீதி 1 இருக்குது, 2 4 5 550. ஓகேவா? 550 மீட்டர்². ஓகேவா? மீட்டரில் இருக்குது 550 மீட்டர்². ஓகேவா? இப்போ நம்ம நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கீத்தானுடைய பரப்பும் அந்த கீத்தானுடைய வலைப்பரப்பும் நமக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேவா? கூம்பினுடைய வலைப்பரப்பும். அப்போ நம்ம கீத்தானுடைய பரப்பில் வந்து இப்போ கீத்தானுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? கீத்தானின் நீளம் என்ன கொடுத்துருந்தோம்? கீத்தானுடைய பரப்பு வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். அதனுடைய மதிப்பு என்னது? நமக்கு 550 டிவைட் பை என்னது? கீத்தானுடைய அகலம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சம்மரே 4 மீட்டர். எல்லாமே யூனிட் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்ளம்லாம் அப்படியே போட்டுடலாம். கீத்தானுடைய அகலம் எவ்வளவு? 4 மீட்டர். ஓகே, இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். 1 4 4, மீதி 1 இருக்குது, 3 12, மீதி 3 இருக்குது, 4 7 4 28, மீதி வந்து 2 இருக்குது, 5 20. ஓகேவா? அப்போது கீத்தானுடைய நீளம் எவ்வளவு? 137.5 மீட்டர். ஓகேவா? 137.5 மீட்டர் கீத்தானின் நீளம். கீத்தானுடைய நீளம் கண்டுபிடிக்க கீத்தானுடைய பரப்பில் இருந்து கீத்தானுடைய அகலத்தை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 4வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சாய் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இதெல்லாம் எனது மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. கூம்பினுடைய இது வந்து கூம்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 704
சதுர சென்டிமீட்டர். ஓகேவா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர். அதனுடைய சாய் உயரம் எந்த லெட்டரில் குறிப்போம், எல். சாய் உயரத்தை வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வரும், கூம்பின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு வந்து பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகேவா, கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகேவா, அதனுடைய மதிப்பு தான் இது. ஓகேவா, பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்ட்டு நமக்கு என்னது 704. ஓகேவா, இதில் நமக்கு ஆரத்துடைய மதிப்பு தெரியும், சாய் உயரம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இப்போ அப்படியே நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 22/7 பையோட மதிப்பு, ஆரத்துடைய மதிப்பு நமக்கு என்னது 7 இன்ட்டு எல்லோட மதிப்பு நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஆரத்துடைய மதிப்பு வந்து 7 ஈக்குவல்ட்டு 704. ஓகே, இப்போது இந்த 7 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 704 இன்ட்டு இது வந்து டிவைடில் இருக்கிறது வந்து பெருக்கல்ல போகும். இங்கே 22 அப்படிங்கிறது டிவைடில் வந்துடும், பெருக்கல்ல இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 3 6 2 10 2 4 1 11 11 3 11 33 2 11 22. ஓகேவா. ஓகே, இப்போ இந்த சைடில் என்ன இருக்குது, 7 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் அந்த பக்கம் 32 இன்ட்டு 7 அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். இப்போ இந்த 7 இங்கே இருக்க 7 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் 32 அப்படிங்கிறது இருக்குது. எல்லோட மதிப்பு இங்கே ப்ளஸில் இருக்குது, 32லேருந்து -7 போனால் என்ன வரும், நமக்கு எல்லோட மதிப்பு நமக்கு என்ன வருது, 25. ஓகேவா, 25 சென்டிமீட்டரில் கொடுத்த 25 சாயுரம் வந்து என்னது 25 சென்டிமீட்டர். ஓகே, மொத்த புறப்பரப்பு கொடுத்துருந்தாங்க, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சாயுரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 5வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையினுடைய விட்டம் வந்து 1.4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தினுடைய மொத்த புறப்பரப்பு வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த உருளையினுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 24 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து என்னது 2.4 சென்டிமீட்டர், 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.4 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து நமக்கு என்ன வரும், அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7 சென்டிமீட்டர். அந்த உருளையினுள்ள அதே ஆரம் உள்ள, அப்போ என்னது உருளைக்கும் அதே ஆரம் தான், கூம்புக்கும் அதே ஆரமுள்ள வடிவ கூம்பு உருளையினுடைய உயரத்திற்கு. ஓகேவா, அந்த கூம்பு அதே உயரத்திற்கு தான் எடுத்துருந்தாங்க. அப்போ கூம்புக்கும் உருளைக்கும் அதே உயரம் ஆரமும் வந்து சேம் தான். ஓகேவா, கூம்புக்கும் உயரத்துக்கும் சேம் தான். உருளை வந்து உருளைக்கும் உயரமும் ஆரமும் சமம் தான். ஓகே, உருளை உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள திண்மத்தினுடைய புறப்பரப்பு காண்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே, மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு மீதமுள்ள திண்மத்தினுடைய மொத்த புறப்பரப்புனா உருளையினுடைய எனது வலைப்பரப்பு வரும், அப்புறமா கூம்பினுடைய வலைப்பரப்பு, அதுக்கப்புறமா வந்து அதனுடைய அடிப்பரப்பு, இவ்வளவும் சேர்த்து தான் எனது மீதமுள்ள திண்மத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. ஓகேவா, எனது உருளையினுடைய வலைப்பரப்பு ப்ளஸ் அடுத்தது கூம்பினுடைய வலைப்பரப்பு. ஓகேவா, கூம்பினுடைய வலைப்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. ஓகேவா, இதனுடைய அடிப்பரப்பு, இவ்வளவும் சேர்த்து தான் எனது மீதமுள்ள திண்மத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா எழுதுவோம். ஓகேவா, உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது 2πr/h. உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா 2/r/h ப்ளஸ் கூம்பினுடைய வலைப்பரப்பு நமக்கு ஃபார்முலா என்னது πr/l ப்ளஸ் அடிப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது, அடிப்பரப்பு வந்து நம்ம πr². ஓகேவா, உருளையில் வந்து நம்ம அடிப்பரப்பு நம்ம பார்த்துருக்கோம், அடிப்பரப்பு என்னது πr². ஓகேவா, ஃபார்முலா அடிப்பரப்புடைய ஃபார்முலா πr². ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நமக்கு எழுதுறோம். ஓகே, நமக்கு இதில் ஆரம் தெரியும், உயரமும் தெரியும், ஆனால் நமக்கு சாய் உயரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சாய் உயரம் வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். L² எனது h² ப்ளஸ் r². ஓகேவா, L √h² ப்ளஸ் r². ஓகே, எனது h², ஹச்சோட மதிப்பு நமக்கு என்னது 2.4 2.4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
ஆரோட மதிப்பு நமக்கு வந்து 0.7 ஆரம் 0.7 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே ஈக்குவல் டு என்னது 24 நம்ம போன இதில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்னது 5.76 அப்படிங்கிறது வரும் ப்ளஸ் LL 49 அப்படிங்கிறது வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் பட்சத்தில் நமக்கு 0.49 அப்படிங்கிறது வரும். ஈக்குவல் டு 6.25 அப்படிங்கிறது வரும். இதை வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் 2.5 அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பாக வரும். 2.5 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அதை ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ சாயுரத்துடைய மதிப்பு நமக்கு என்னது மதிப்பு L ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா 2.5 சென்டிமீட்டர். ஓகே இப்போ நம்ம எல்லுன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே இப்போ இந்த ஃபார்முலா படி இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் ஏதாச்சும் வெளியே காமனாக எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பை அப்படிங்கிறது 3லேயுமே இருக்குது, இதை காமனாக எடுக்கலாம். ஆர் அப்படிங்கிறது இந்த 3லேயுமே இருக்குது, காமனாக அப்போ வெளியே எடுக்கலாம். ஓகேவா அப்போ பை ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபார்முலாலேருந்து வெளியே எடுப்போம். பை ஆர் அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குங்க 2H அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். இதில் 2H ப்ளஸ் இதில் பை ஆர் அப்படிங்கிறது அந்த இதில் எல் மட்டும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். எல் ப்ளஸ் இதில் வந்து நம்ம பை ஆர் எடுத்துகிட்டு மீதி இங்கே ஒரே ஒரு ஆர் மட்டும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே இப்போ இதுபடி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா படி பையோட மதிப்பு வந்து நமக்கு 22/7 இன்ட்டு ஆரத்தோடைய மதிப்பு நமக்கு என்னது 0.7 இன்ட்டு 2 ஹச்சோட மதிப்பு என்னது நமக்கு 2.4 ப்ளஸ் எல்லோட மதிப்பு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சது 2.5 ப்ளஸ் ஆரத்தோடைய மதிப்பு நமக்கு வந்து 0.7. ஓகே இப்போ நம்ம இது வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அடுத்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 0.7 இருநாள் 8 4 4.8 ப்ளஸ் 2.5 ப்ளஸ் 0.7 ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 0.7. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க, எழுதி கூட்டுங்க, புள்ளியில் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா 8 5 கூட்டினா நமக்கு 13 வரும். 13யும் 7 கூட்டினா நமக்கு என்ன வருது 20 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்புறம் அப்போ புள்ளி அப்படிங்கிறது 0 தான் இருக்குது. அப்புறம் 2 ப்ளஸ் 4 வந்து என்னது 6 6 ப்ளஸ் 2 8. அப்போது என்னது 8 இதனுடைய மதிப்பு என்னது 8 8.0 அப்படிங்கிறது 0 வைக்கணும். ஓகேவா 8 ஓகே ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 8 7 56 5.6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதை பெருக்கினதுக்கு பிறகு இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இல்லாட்டா அப்படியே கூட வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 8 7 56 0.8 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 22 8 0.8 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 16 மீதி 1 இருக்குது. 1 8 2 16 17. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதனுடைய மதிப்பு வந்து நமக்கு என்னது 17.6 மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற இருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா ஓகே டோட்டலாக வந்து நம்ம கூம்பில் வந்து 5 சம் வந்து பார்த்துருக்கோம். ஃபார்முலாஸை வந்து அளவியலை பொறுத்தளவில் படிச்சிட்டிங்கன்னா எந்த சம்மாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதுக்கப்புறம் அந்த கூம்பில் வந்து இடைக்கண்டம் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.